படம் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. நல்ல படம். தாராளமாக வந்து ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணி வந்து பார்க்கலாம். எங்கேயுமே வந்து குறை சொல்கிற அளவுக்குலாம் படம் எதுவுமே இல்லை. ஃபேமிலி வந்து என்ஜாய் பண்ணலாம். ஒரு ஃபுல் சாட்டிஸ்ஃபைடு மூவி, ஒரு ஃபீல் குட் மூவி. தனுஷ் சாரோட ஆக்டிங்காக இருக்கட்டும், டேரக்ஷனாக இருக்கட்டும், ஜி பிரகாஷ் சாரோட மியூசிக்காக இருக்கட்டும், எல்லா கேரக்டர்ஸோட ஜஸ்டிஃபிகேஷனாக இருக்கட்டும், எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. பெருசாக குறை எதுவும் இல்லை படத்தில். 10க்கு 10 நான் கொடுப்பேன். பெருசாக எதுவும் குறை இல்லை. நெகட்டிவ்ஸ் எதுவும் கிடையாது, லேக் எதுவும் கிடையாது. எனக்கு பெருசாக எதுவும் ஃபீல் ஆகலை. நல்லா இருந்துச்சு. அதான் ப்ரோ, ஒரே ஒரு மெசேஜ் தான். வெளியூருக்கு பொழைக்க போகிறோம், ஆனால் அதுக்குன்னு சொந்த ஊரை மறந்துடக்கூடாது. சொந்த ஊருக்கும் வரணும். அதுதான் கதை. அதான் அவர் அவ்வளோ அழகாக அதை அவர் இட்லி கடை மூலிமா டெலிவர் பண்ணியிருக்காரு. இட்லி கடை அப்படின்னு ஒரு டெலிவர் பண்ணியிருக்காரு. ஆனால் அவர் சொன்ன அந்த ஒரு ஒன்லைன் அதான் சினாப்ஸ் அதான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். வெளியூருக்கு பொழைக்க போகிறோம், உள்ளூரை மறந்துடக்கூடாது, நம்ம ஊரை மறந்துடக்கூடாது. அதான் அது ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. அதான் ஜிவி பிரகாஷ் ஆஸ் யூஷுவல் அவர் தனுஷ்க்குனா சூப்பராக பண்ணுவார். அவர் இந்த படத்துலையும் அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காரு. எந்தெந்த இடத்துல என்னென்ன வேணுமோ அது ரொம்ப அழகாக கொடுத்துருக்காரு. நல்லா இருந்துச்சு. ஃபேமிலி ஆடியன்ஸ் ஒரு நல்ல படம் பார்க்கணும் வந்து தாராளமாக வந்து பார்க்கலாம். அவங்களுக்கு ஒரு ஃபேமிலி மூவி பார்க்கணும், ஒரு நல்ல ஃபீல் குட் மூவி பார்க்கணும் அப்படின்னா தாராளமாக 100% வந்து பார்க்கலாம். ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு ரொம்ப பக்காவாக பொருந்தும் இந்த படம். ரொம்ப ஃபேமிலி படம் தான் ஆக்சுவலாக சொல்ல போனால் ரொம்ப பக்காவாக பொருந்தும். தனுஷ் அண்ணா ஃபேன்ஸுமே பிடிக்கும். ஏன்னா வந்துட்டு அவரோட இன்னொரு சைடு பார்த்துருக்காங்க இந்த படத்தில், பிடிக்கும் கண்டிப்பாக. படத்தை பற்றி சொல்லணும்னா எல்லாமே ஒர்த்து தான் ப்ரோ. கொடுத்த காசுக்கு எல்லாமே ஒர்த்து தான். அது எமோஷ்னலு எல்லாமே சூப்பராக இருக்குது. ஜிவி பிரகாஷும் மியூசிக் சூப்பராக போட்டிருக்காரு. தலைவர் பற்றி சொல்ல தேவையில்ல. அவர் டைரக்ஷனும் சூப்பராக இருக்குது, ஆக்டிங்கும் சூப்பரு. அவ்வளோதான் ப்ரோ. ஃபீல் குட் மூவினா இது சொல்லலாம். அவ்வளோதான். ரெண்டுமே சூப்பராக இருக்குது, எதுவுமே குறை சொல்ல முடியாது. அதேமாரி இல்லை படத்தில் நடிச்சிருக்க வில்லன்ஸு, ஹீரோனிஸ் அவங்க எல்லாம் சூப்பராக இருக்குது. ஓப்பனாக சொல்லணும்னா நல்லா இருக்குது. நான் இவர் படத்துக்கு ஃபஸ்ட்டு வரேன்னா இந்த படம் மட்டும்தான். இதுக்கும் சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக பார்க்கணும் ப்ரோ. கொடுக்கலாம். ஆக்டிங்க்கும் ஒரு 10 கொடுக்கலாம். எல்லாமே நல்லா இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. தனுஷில் எனக்கு ரொம்ப பிடிச்ச லிஸ்ட்டில் இப்போ இந்த படமும் இருக்குது. திருச்சிற்றம்பலம்க்கு அப்புறம் அவங்க 2 பேரோட காம்பினேஷன் நித்யா மேனன் தனுஷ் அது நல்லா இருந்தது. அப்புறம் வந்து படத்தில் மியூசிக் நல்லா இருந்தது. ரொம்ப பயங்கரமாக இல்லாமல் கதைக்கேற்ற மியூசிக்கு அது இருந்தது. அப்புறம் நிறைய எமோஷன்ஸ் கனெக்டாக இருந்தது. அப்புறம் சொல்லிகிட்டே போகலாம். படத்தில் நெகட்டிவ்லாம் ஒன்றுமே இல்லைண்ணா, ஒன்றுமே கிடையாது நெகட்டிவ்லாம். படத்தில் மெயினாக வைலன்ஸ் எடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் இருக்குது. அதுவும் நல்லா கனெக்ட் ஆகிடுச்சு. சொல்லிகிட்டே போகலாம். அதுதான். அவர் வில்லனிசம் நல்லா இருந்ததுண்ணா. அவர் ஒரு ஈகோயிஸ்டிக் கேரக்டராக இருந்தார். அது மெயினாக நல்லா இருந்தது இந்த படத்தில். அப்புறம் பார்த்திபன் கேரக்டரு, ராஜ்கரன் கேரக்டரு, அவங்க கேரக்டர் எல்லாமே உண்மையில் நல்லா இருந்தது. படத்துக்கு அந்த கேரக்டர் வந்து அவங்களுக்கே எடுத்த மாதிரி இருந்தது. ஒரு நல்ல ஃபிலிம். அதெல்லாம் வந்து பார்க்கக்கூடிய படம். நெகட்டிவ்லாம் ஸ்ப்ரெட் பண்ணாமல் டேரெக்டாக தேட்டரில் வந்து பாருங்கள். அவ்வளோதான் சொல்ல முடியும். அவ்வளோதாண்ணா.